அரக்கு மாளிகையில குளித்தன போதுதான் இவாளுக்கு தெரியாம விதேசம் போட்டாள். அப்படி ஏகசக்கரபுரிங்கிற பட்டணத்துல போய் அங்க வசிச்சுட்டு இருந்தாள். பிட்சை வாங்கிட்டு பிராமண குழந்தையா வேஷம் போட்டு பிட்சாமடத்பிரதத்ர பிருதா குமாரை அர்த்தம் விபஜ்ய பிருதகத்விதம் அன்னராசே ஆகண்டம் அபியவஹரன் அகிலை பிரதீகை புத்ரோ பபூவ மருதா புனருத்தபோஷா. 5 பேரிடம் பிராமண வேஷம் பூண்டு பிட்சை வாங்கிட்டு வரலாம். பெரிய 10-20 இலையை போட்டு அதுல கொட்டுறதான். கூட்டினா உடனே பாதி பீமாய நமகான்னு கொடுத்துடலாம் பீமனுக்கு. பாதி இவ 5 பேர் சாப்பிடறதா. 4 பிள்ளைகள் குந்தி அத்தனையும் சாப்பிட்டு கழுத்து மட்டும் சாப்பிட்டு விட்டு என்ன ஆச்சுன்னா இந்த பையங்கள்லாம் விரட்டினானே தேசத்தை விட்டு இன்னும் 1 மடங்கு உடம்பு பெருத்து போச்சு விட்டார். ஆகண்டம் அபியவஹரன் பெருக்கிறதுன்னா இந்த அசட்டு பெருமன் இல்ல, நல்ல பலிஷ்டனா ஆயிட்டான்ங்கிறார். ஆகண்டம் அபியவஹரன் அகிலை பிரதீகை. பிரதீகம்னா அவயவத்துக்கு பேரு. அங்கம் பிரதீகோவயவஹ வரகாரன். புத்ரோ பபூவ மருதா புனருக்தபோஷா. இப்படி ஆனந்தமா வசிச்சுட்டு இருந்தாள். அங்க ஒரு அசுரனை வசம் பண்ணினான் பீமன். பெரிய அந்த தேசத்துக்கு ஒரு நன்மை பண்ணா, சாதுக்கள் இடம் போனா ஏதாவது ஒரு க்ஷேமம் உண்டாக உண்டே. அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து இருந்ததை நீக்கினான். நீக்கிவிட்டு இருந்துட்டு இருக்கிற போது ஒரு குஷவன் வீட்டுல போய் வசிச்சாள். கும்பகாரஸ்ய சாலாயாம் நிவாசம் சக்ரிரே ததா. என்னர்த்தம், கும்பகார குஷவன் மாண்டங்கள்லாம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு கொட்டா போட்டிருந்தான். அதுல போய் இவா ஜாக இருந்துட்டு இருந்தாள். இந்த சந்தர்ப்பத்துல துருபதன் அவ தேசத்துல தன் பெண்ண திரௌபதியை அர்ஜுனனுக்கு கொடுக்கணும்னு அவனுக்கு ஆசையான். ஆனா அர்ஜுனனை இந்த அரக்கு மாளிகையில குளிச்சுட்டான் பாண்டவாளின்னு ஒரு வதந்தி காதல பட்டது. அதை நம்பலையா அவன். ஏன் நம்பலேன்னா, எங்கேயாவது அவ பகவான் உபாசிக்கிறவாள் பிராமண அனுகிரகம் உள்ள குடும்பம், அந்த குடும்பத்துக்கு இந்த கஷ்டம் வராது, துர்மரண தோஷம் எங்கேயாவது இருப்பாள்னு சோன்வேஷமான கௌந்தேயம் பாஞ்சாலோஜனமே ஜயா தெரிவிப்பதற்காக ஒரு வழி கண்டுபிடிச்சானாம். திரௌபத மகாராஜா திரௌபதியினுடைய அப்பா என்ன பண்ணினான், ஒரு வீரனாலையும் ஆகர்ஷணம் பண்ண முடியாத ஒரு பெரிய வில்ல பந்தயமா வச்சானாம். ஏன்னா இந்த வில்லாளியான அர்ஜுனன் எந்த தேசத்துல இருந்தாலும் அவன் காதல படும், அவனுக்கு இங்க வந்து அதை பார்க்கணும், இதுல தான் ஆகர்ஷம் பண்ணணும்னு வேகம் வரும்னு அதை பந்தயமா வச்சான். யந்திரம் வைஹாய சஞ்சயாமாசகிருத்ரிமம். ஒரு பெரிய ஆகாசத்தை அலாவின ஒரு யந்திரம் மேலே, அது கிருஷ்ணசித்தும் கம்பி போட்டிருக்கு. அந்த யந்திரத்துக்குள்ள ஒரு மத்யம், அந்த மத்யத்தை கீழே மஞ்ச ஜலம் வச்சு இதை பார்த்துன்னு அடிக்கணும். 5 அம்புக்குள்ள அடிக்கணும். 1 தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவை 5 தடவை பாட்டுக்கு வருஷம் முழுக்க பரீட்சை எழுதிட்டு இருக்கேன். நாங்க வெப்பனாவனங்க மணி அடிச்சு ஆத்துக்கு போமான். அது மாதிரி இப்படி கணக்கு வச்சுவிட்டாள். எல்லா தேசத்துக்கும் பத்திரிகை அனுப்பிச்சு பல தேசத்துல இருந்து ராஜாக்கள் ராஜகுமார கழவர் மோகன் வந்திருக்காரா. என்னமோ நம்ம கிடைச்சா கிடைக்கட்டுமே ஊருக்கா, அந்த யந்திரத்தை அடிக்க வேண்டாம் ஆனாலும் கொடுக்குறேன்னு நம்ம கழுத்துல போடலாமே அப்படி வந்திருக்காராம் சில கழவர். முடியாதவர் கூட இப்படி பெரிய கோஷ்டி. இதுல இவா காதல இது பட்டது. பிராமண வேஷம் பூண்டு 5 பேர்கள் அங்க போனாள். போய் வேத வித்துக்களோட பிராமணர்களோட போயிருந்தாள். தபஸ்வேடா எல்லாரும் வந்திருக்காள், ராஜாக்கள் ராஜகுமாராள். வந்த இடத்துல அவளுக்கு தான் தனித்தனி கிரகம், திவ்ய போஜனம், உபச்சாரம் இப்படி நடந்துட்டு இருக்கு. நித்தியம் சபைக்கு வருவாள் போவாள். அவ குழந்தை வரது ஒரு நாள் பார்த்து அந்த இதுல ரங்கத்துல வருவனவள். வர்த்தமானே சமாஜேது இப்படி 15 நாளா நடந்து 16வது நாள் லக்னம் பார்த்து வச்சிருக்காள். திரௌபதி ஆப்ளுதாங்கி சுவசனாபரண பூஷிதா ஸ்நானங்கள்லாம் பண்ணி திவ்யாபரண பூஷிதியாய் திவ்ய வஸ்திரம், திவ்ய கந்தம், திவ்ய மாலை, கையில மாலை எடுத்துன்னு வராள். பார்த்துவிட்டு ஒரு ராஜாக்களும் என்ன நினைச்சானா, இந்த பந்தயம் இல்லாம இருக்கப்படாதான்னு நினைச்சானா. பந்தயம் இல்லாம இருந்தா தான் என்ன உங்க இடத்துல போடுவோம்,
அதுகளுக்கு ஆசை இப்படி எல்லாம் தோணித்துதான்